எனக்கு அப்பான்றது சொல்ல கூட யாரும் இல்லை. எங்களை அங்கேருந்து உதவி செய்கிறதுக்காக கூட்டிகிட்டு போன அந்த அக்காவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட அக்கா. நான் அந்த போன கிழமை நான் வரும்போது நான் சந்திக்க வந்திருக்க இந்த குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரியான ஒரு அவல நிலை எதிர்கொண்டிருந்தது. அந்த வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணிக்கு வழியில் தான் நடந்து திரிஞ்சு அவங்க தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவங்க. அக்கா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க. அக்கா உங்களோட கணவர் இல்லை, புள்ள வாத்திலைக்குள்ளே விட்டு போட்டு பிரிஞ்சு தரவர். இது வரைக்கும் எனக்கு கோல் எடுக்கிறதும் இல்லை, கதைக்கிறதும் இல்லை, எந்த தொடரும் இல்லை. வீடு கூட நல்ல வீடு இல்லை, மழை வீட்டுக்குள்ள தண்ணி நிற்கிது. இப்போ கச்சான் டைமில் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம். மழை பெஞ்சா வீட்டு ஃபுல்லாக தண்ணி, வீடு ஃபுல்லாக படுத்து நித்திரோல கூட வீடு இல்லை. ஃபுல்லாக தண்ணி வலிக்கிறது எங்களுக்கு. தண்ணி வலிஞ்ச உடனே வீடு 2 வீடு ஃபுல்லா தண்ணி பரவுனா நாங்க இந்தாக்கிறதுக்கு மேலுக்கு தான் நாங்க குந்திட்டு இருக்கிறோம். நாங்க நித்திர கூட ஒழுங்கா கொல்ல இயலாது எங்களுக்கு. வீடு கரண்ட் இல்லையா? இல்ல கரண்ட் இல்ல. இப்ப கரண்ட் இல்ல? இப்ப கரண்ட் இல்ல எனக்கு. ஐயோ, விளக்கு தான் வைக்கிறீங்க? விளக்கு வைக்கிறதுக்கு எங்களுக்கு லாம்னா வாங்க காசு இல்ல. அதனால வெளிச்சம் அந்த சின்ன சோலார் தான் வெயில வச்சு தான் வைக்கிறோம். நாங்க வாழ்க்கையில நிறைய தோல்விகளை சந்திச்சு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு வயிற்றுல பிள்ளையை கொடுத்துட்டு கணவர் விட்டுட்டு போயிட்டார். இது வரைக்கும் அவர் எங்க இருக்கிறான்னு தெரியாது. ஒரு டாய்லெட் இல்லை, கிணறு இல்லை. அவங்க டாய்லெட் எங்களுக்கு கட்டி தரலாட்டியும் எங்களை இந்த வீட்டேந்திருந்து எங்களுக்கு ஒரு கிணறும் கட்டி தந்தாங்க. எங்களுக்கு அவ்வளவும் போகுது. நீங்கள் காசு உங்களுக்கு போடணும்னு சொன்னால் நேரடியாக பாதிக்கப்பட்ட அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் நாங்கள் உங்களுக்கு தரோம். அவங்களோட ஃபோன் நம்பரும் தரேன். நீங்கள் கதைச்சி பேசி ஓகே நான் தரக்கூடிய அந்த அக்கௌண்ட் நம்பர் அவங்களுடையன்றது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலானே. டாய்லெட் இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை. அடுத்த வீட்டில் ஆம்பளை துணை யாருமே இல்லை. எல்லாம் பெண்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. சரியான ஒரு வறுமை கோட்டுக்களை வாழ்கிறாங்க. அக்காவுக்குள்ள நிறைய திறமை இருக்குது. எல்லாருமே கரண்ட்லாம் வைப்பாங்க, கரண்ட் வெளிச்சத்தை வச்சு வைப்பாங்க. நான் கரண்ட் வெளிச்சம் இல்லானது 1 மணி வரம் காட்டி நித்திர முழிச்சு நான் இழைச்சேன். பணங்களை போட்டு கூட பிழைச்சி வைக்கலாம்னு சொல்லி கூட முயற்சி எடுத்தேன். அது கூட இப்ப என்ன பொட்டி தையல் புலன்னு சொல்றாங்க, அகல கண்டு புலன்னு சொல்றாங்களா என்னண்டு எனக்கு அதுவும் பிள்ளைங்க. நான் சொல்லக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா உங்கள்கிட்ட அக்காவினுடைய பேங்க் விவரம் இருந்து அக்காவினுடைய ஃபோன் நம்பர் நாங்கள் தருவோம். நீங்கள் நேரடியாக அக்காவினுடைய ஃபோன் நம்பர்லாம் உங்களுக்கு தருவோம். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். இன்றைய இந்த காணொளி என்னதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த காணொலியை நாங்கள் ஒரு காணொலியாக மட்டும் எடுக்கிறத தாண்டி இது ஒரு உணர்வுபூர்வமாகவும் மதிக்கப்பட வேண்டிய ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நாங்கள் இப்போ கழிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் தளம் ரெண்டுலேயும் அந்த வீடியோ நான் இப்போ போடுறதுக்கு இருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் இப்போ மட்டக்களப்பு நாசிவந்தீவுனே ஒரு கிழமைக்கு முந்தி இங்கே நாங்கள் நிறைய குடும்பங்களை நாங்கள் சந்திச்ச இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில இடங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா நிறைய பேர் சொல்லியிருந்தவங்க. நான் கதைச்ச எல்லாரும் ஹெல்ப் பண்ணலை. ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு சில உதவிகள் செய்திருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிற வீடு பார்த்தீங்க அப்படின்னா மக்களே, ஒரு கிழமைக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது சரியான ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருந்த ஒரு வீடு. ஆம்பளை துணை யாருமே இங்கே இல்லை. எல்லாரும் பெண்கள் தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அக்கா தான் எங்களை அவ்வளோ தூரம் இருந்து கூட்டிகிட்டு போனவங்க, தங்களுக்கு உதவி செய்ய சொல்லி எங்களை அங்கேருந்து உதவி செய்கிறதுக்காக கூட்டிகிட்டு போன அந்த அக்காவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட அக்கா. நாங்கள் இப்போ அண்மை காலமாக நாங்கள் இவ்வளோ காலம் இந்த ஹெல்பிங் வீடியோ செய்யாமல் இருந்துட்டு நாங்கள் திரும்ப செய்ய தொடங்கின பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் வேலைக்குள்ளே இறங்கினபடியால் 100% என்னால் இறங்கி செய்ய முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய பிஸ்னஸுக்கு நாங்கள் ஆக்களை அங்கே ரெடி பண்ணி விட்டுட்டு 100% இறங்கி சரியான முறையில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் நாங்கள் வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் உதவி செய்கிறதுக்காக கிளம்புறீங்க. 100% நான் சரியாக செய்தேன் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நான் 100% சரியான வழியில் நான் செய்யலைன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏனென்றால் இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள், நிறைய பேர் திருத்திக் கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்க நேரம் நாங்களும் சில விஷயங்களை திருத்தி கொண்டால்
இப்போ நாங்கள் அவங்கள சும்மா வீடியோ எடுத்து போடுறதுக்கும் அவங்களுக்கு உதவி கிடைக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்து போகிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த வேலையை வந்து செய்யலை, அது 100 வீதம் நீங்கள் நேரடியாக வந்து செய்யுங்கன்னு சொல்லும் போது வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து செய்கிறீங்களே. இப்போ என்னுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு நான் அனுப்ப என்று சொல்லலை. இந்த விஷயம் நான் இன்றைக்கு கதைக்கூடிய விஷயம் அந்த ஒரு விஷயம்தான். பார்த்தீங்கன்னா நான் அந்த போன கிழமை நான் வரும்போது நான் சந்திக்க வந்திருக்க இந்த குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரியான ஒரு அவல நிலையை வந்து எதிர்கொண்டிருந்தது. அந்த வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணிக்கு வழியில் தான் நடந்து திரிஞ்சு அவங்க தங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டிருந்தவங்க. சரியான ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். எனக்கு என்ன காவல்னு சொன்னால் இந்த குடும்பத்துக்கு எந்த விதமான உதவியும் வந்து சேரலை அப்படின்றது வந்து சரியான ஒரு கஷ்டம். அப்போ அதனால் வந்து நான் முடிவெடுத்து நான் மறுபடியும் வந்து இவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு நான் போட்டபடியால் வந்து ஏதோ கடைசி வரைக்கும் போராடி என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து இவங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால் வந்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படி சொன்னால் நாங்கள் புதிய முறையில் எந்தெந்த வழியில் வந்து நாங்கள் உதவிகளை வந்து செய்யப்படுறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்கள் விளங்கப்படுத்துகிறோம். இவ்வளோ காலம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொல்லியிருந்தது வந்து நீங்கள் நேரடியாக வந்து இந்த உதவியை செய்யலாம்னு சொல்லக்குள்ள வந்து இப்போ சனு வந்து வீடு எடுக்கிற தம்பி வந்து இப்போ லண்டனில் இருக்கான்னு சொன்னால் வந்துட்டு லண்டனில் இருந்து மட்டக்களப்பில் வந்து அவருக்கு யாரையும் வந்து தெரிஞ்சிருக்காது. அப்போ நானும் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் வந்து நேரடியாக நான் சேர்ந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக பார்த்து வந்து உதவி செய்யலாம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த 50,000 இல்லை 25,000 காசை கொடுக்கறதுக்கு வந்து லண்டன்லேருந்து டிக்கெட் போட்டு அவ்வளோ காசு செலவழித்து இங்கே வந்து யாரும் செய்ய போகிறது கிடையாது. அடுத்த இப்போ எங்களை வீடியோவில் பார்க்குறபடியால் வந்து இப்போ எங்களை தாண்டி ஒரு நம்பகத்தன்மையான ஆட்கள் வந்து சொந்தத்தில் இருக்குமான்னு தெரியாது. அப்போ ஒரு நாங்கள் யோசிச்ச விஷயம் வந்து அதனால் வந்து இந்த உதவிகளை வந்து செய்கிறீங்க இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நாங்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கணும்னு சொல்லி தான் அவங்களும் முகத்தை காட்டி வீடியோவில் வந்து கதைக்கிறாங்களேன்னு. அப்போ நாங்கள் ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகள் மத்தியில் உதவியே செய்யக்கூடாதுன்றது நாங்கள் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் உதவியை மீண்டும் ஆரம்பிக்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை வந்து ஏற்பட்டது. அதனால் வந்து நாங்கள் உதவியை வந்து நாங்கள் தொடங்கியிருந்த நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நாங்கள் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் என்று சொன்னால் நான் தரிப்பையும் வந்து ஒரு எனக்குள்ள ஒரு மன விரக்தி ஒன்று என்னென்னு சொன்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களும் முகத்தை காட்டி உதவி கேட்டவங்கள் ஒருத்தர் கூட வந்து உதவி செய்ய வரலே அப்படின்னு நினைக்குள்ள வந்து சரியான ஒரு மனச்சங்கடமாகவும் இது வந்து இப்போ எவ்வளோ பேர் பார்க்குற மாதிரி வந்து அவங்க பப்ளிக்காக வந்து கேட்குறாங்களே உதவிகளை வந்து அவங்களுக்கு இதால் வந்து ஒரு உதவியும் போய் சேரல என்னக்குள்ளே வந்து அது ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது. அப்போ அதனால் வந்து நான் யோசிச்சேன் என்னென்னு சொன்னால் ஓகே நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டோம், நாங்கள் இப்போ கடவுளோட புண்ணியத்தில் திருப்பியும் போடுறோம். அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் மக்கள் நினைச்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம். யாருக்காக இப்போ நான் விளையாடமாக கழிச்சு கொண்டிருக்கேன் அப்படின்றது வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ நாங்கள் போட்டுக்காடுறோம் பாருங்கள். பாருங்க வசந்தா கடை விட்டு வந்து கூட்டிட்டு போனாங்க. அக்கா கொஞ்சம் சுகையினம் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு பாவம். எத்தனை பேர் இருக்கீங்க இதுக்குள்ளே? கொல்லிக்கு எங்கே போகிறீங்க? இந்த காட்டோடைய ஒரு ஆனை வந்ததுக்கு பிறகு அதுக்கும் கூட போகிறல. சரி சரி அழாதீங்கம்மா அழாதீங்க. வீட்டில் உங்களோட வீட்டாக்கள் ஆம்பளை இல்லை வேலைக்கு? ஆம்பளை எனக்கு ஹஸ்பண்ட் உள்ள வயத்துல விட்டுட்டு கொடுத்தாரு. கணவர் இல்லையா உங்களுக்கு? இல்லை எனக்கு கணவர் இல்லை. உள்ள வயத்துல இருக்கக்குள்ளேயே அவர் விட்டு போட்டு கொடுத்தாரு. ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அக்கா எங்களை வந்து கூட்டிகிட்டு போனாங்க உதவி செய்து தர சொல்லி. அப்போ கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் இங்கே வந்து பார்க்குற நேரம் ஒரு மாதிரி தொம்பலும் சகதி மாதிரி கிடக்கு. அதுக்குள்ளே வந்து வறுமை கோட்டுக்குள்ளே அந்த குடும்பம் வந்து வாழ்கிறாங்க. இது மட்டக்களப்பு நாசிவந்தியும் உண்மையிலே ஒரு கவலைக்குரிய விஷயம். நாங்கள் உங்களுக்கு அந்த வெளிப்படுத்தின விதம் வந்து குறைவாக இருந்துச்சோ, அதாவது உங்களோட கஷ்டத்தை வந்து வெளிக்காட்டின விதம் வந்து குறைவாக இருந்துச்சோ அப்படின்ற மாதிரிலாம் யோசனை போச்சு. ஏன்னால் ஒருத்தர் கூட வந்து கோல் அடித்து இது சம்மந்தமாக அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு யாருமே வந்து கதைக்கல. இப்போ நான் மறுபடியும் அவங்கள சந்திக்க போகிறேன். நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குறாக்கள், யூடியூப்பில் வீடியோ பார்க்குறாக்கள் எடுத்த உடனே வந்து லூசி மாதிரிலாம் கதைப்பீங்க. கதைக்கிறீங்க யார் வந்தாலும் நீங்கள் கழிச்சு கொண்டாந்து இருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ வந்து விரும்பி ஒரு நல்ல எண்ணத்தோட பார்க்கக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க. என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ இந்த புதுசாக சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே தருவேன். நீங்கள் நேரடியாக வந்து உதவி செய்யலாம். இது வந்து முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய தனிப்பட்ட வங்கி விவரங்களுக்கு எந்த விதமான காசும் நீங்கள் அனுப்ப தேவையில்லை. ஏன்னா
இவங்களுக்கு உதவி செய்கிறதா இருந்தால் என்னுடைய தனிப்பட்ட வங்கி விவரத்துக்கு நீங்கள் எந்த விதமான காசும் அனுப்ப தேவையில்லை. இதுக்கு மாறாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பினூடாக என்னை தொடர்பு கொள்கின்ற வேளையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரினுடைய தொலைபேசி இலக்கமும் அதே நேரத்தில் அவங்களுடைய பேங்க் டீட்டெயில் உங்கள்கிட்ட நாங்கள் தருவோம். இப்போ உங்களுக்கு 2 லட்சம் ரூபா உதவி தேவை அப்படின்னு சொன்னால், அந்த 2 லட்சம் ரூபா உதவி தேவைப்படக்கூடிய வகையில் வந்து நாங்கள் எங்களை தொடர்பு கொள்கிற நேரத்தில் வந்து நாங்கள் உங்களுக்கும் அவங்களுக்குமான தொடர்பை ஏற்படுத்தி அந்த காசு வந்து அவங்களுக்கு போகக்கூடிய மாதிரியான வழியை வந்து நாங்கள் நேரடியாக வந்து ஏற்படுத்திடுவோம். இது வந்து இண்டையில் இருந்துன்னா இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறேன். இந்த சிஸ்டத்தை வந்து நாங்கள் இப்போ அறிமுகப்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மக்களே, அதனால் அவங்க முகத்தை காட்டி வீடியோ போக்கில் வந்து என்ன எந்த விதமான உதவியும் கிடைக்கலாட்டி நான் தனிப்பட்ட என்னுடைய காசில் வந்து எல்லாருக்கும் நான் வந்து ஹெல்ப் பண்ண இயலாதுன்னு. ஒரு ஆளுக்கு பண்ணலாம், 2 பேருக்கு பண்ணலாம், ஆனால் போகிற எல்லாருக்கும் வந்து பண்ண இயலாது. நீங்கள் நினைச்சதான் முடியும். நல்லா திருப்பி நான் ஞாபகப்படுத்துகிறேன், என்னுடைய பேங்குக்கு வந்து நீங்கள் காசு எந்த விதமான ₹1 காசு நீங்கள் போட தேவையில்லை. நீங்கள் காசு உங்களுக்கு போடணும்னு சொன்னால் நேரடியாக பாதிக்கப்பட்ட அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் உங்களுக்கு தாரோம், அவங்களோட ஃபோன் நம்பரும் தரேன். நீங்கள் கதைச்சி பேசி ஓகே நான் தரக்கூடிய அந்த அக்கௌண்ட் நம்பர் அவங்களுடையன்றது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலான்னு வீடியோ கால் மூலமாகவோ தொலைபேசி அழைப்பினூடாக மேற்கொண்டு நீங்கள் கதைச்சி பேசி உங்களோட பேரை கேட்டு அவங்களோட ஐசி நம்பரை கேட்டு அவங்களுக்கு தானே அந்த காசு போய் சேர நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு அவங்களுக்கு 2 லட்சம் தேவை அப்படின்னு சொன்னால் அந்த 2 லட்சம் கிடைச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நானே இங்கே நேரடியாக வந்து ஏன்னா நீங்கள் அனுப்புகிறீங்க எனக்கு வந்து ரிசீட் அனுப்புங்க. ஏன்னா அந்த வீடியோ நாங்கள் வந்து போடுறோம்னு சொன்னால் அதை நாங்கள் முடிவுறுத்தினா தான் உங்களுக்கு தெரியும் இந்த குடும்பத்துக்கு உதவி கிடைச்சிருக்கா இல்லையான்றது வந்து உங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை எனக்கும் மேலே அந்த டைமுக்குள்ளே ஒரு 5 நாளைக்குள்ளே இந்த காசை கொடுக்கணும்னு சொன்னால் 5 நாளைக்குள்ளே அந்த காசை என்னால் வந்து கொடுக்க விட்டாலும் வந்து இப்படி நேரடியாக வந்து அந்த காசை நீங்கள் அனுப்பக்குள்ள வந்து நான் இங்கே வந்து பார்க்காட்டியும் உங்களுக்கு ஒரு மன திருப்தி ஒன்று இருக்குமே, நேரடியாக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து காசு போயிட்டு பாதிக்கப்பட்டாக்களை போயிட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் காசு வந்து அனுப்பக்குள்ள வந்து ஒரு 5 நாள் லேட் ஆகக்குள்ள வந்து 6ஆம் நாள் யோசிப்பீங்க, ஓகே அனுஷம் வந்து காசு எடுத்துகிட்டு ஆள் மாதிரி தான் போட்டுன்னு சொல்லிட்டு, இல்லை ஃபோன் வந்து ஆன்சர் பண்ணாட்டி யோசிப்பீங்க, சில டைம் அனுஷம் வந்து காசு வந்து ஆட்டை போட்டுதான்னு சொல்லிட்டு அந்த எந்த விதமான விஷயம் வந்து எங்களுக்கு தேவையில்லை. அப்போ நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டதுக்கான காரணம் வந்து பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு வந்து உதவி போய் சேரணும் அப்படின்றது வந்து நாங்கள் இப்போ 100க்கு ஒரு 1000 வீதம் அதுக்கு மேலே சொல்லணும் 1000 வீதம் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நேரடியாக உதவி செய்கிறோம்னு சொல்லிட்டு நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். உங்களை பாதம் தொட்டு நான் கேட்குறேன். இப்படி நான் யாருக்கும் வந்து உதவி கேட்கல, இந்த குடும்பத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க மக்களையும். நாங்கள் அந்த வீடியோலாம் போட்டு காட்டிருப்பேன். இப்போ அடுத்த ரொம்ப சந்திக்க போகிறோம். இப்போ நான் விடுத்த வந்ததுக்கான காரணம் கூட அவங்க யோசிச்சுப்பாங்கண்ணே, ஓகே அனுஷன் பாரார் ஏதோ வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் விளங்கப்படுத்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டாக்கா எந்த விதமான உதவியும் கிடைக்கலக்கா. உண்மையிலே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள், இலங்கையில் இருக்கக்கூடிய உறவுகள், நீங்கள் யாராக இருந்தாலும் வந்து இந்த தொடர்பு கொள்ளுங்க. அவங்களோட டீட்டெயிலை வந்து நான் உங்களுக்கு தரேன். நேரடியாக உங்களால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யுங்க. நான் வந்து ஃபினிஷிங் வீடியோனா போடுவேன், இவங்களுக்கு இவ்வளோ உதவி வந்து கிடைச்சிருக்கு, யாரெல்லாம் வந்து உதவி செஞ்சுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அக்கௌண்ட் போட்டுக்கிட்டா நான் விளக்கமான ஒரு பதில் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து முடிவுறுத்துற மாதிரி நாங்கள் ஃபினிஷ் பண்ணுவோமே. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நான் கழிச்சிருக்கேன். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த ஐடியாக்களில் வந்து தாசனாம் வந்து சில ஐடியாக்கள் சில விஷயங்களை வந்து கழிச்சிருந்தாங்க. தாசனாட கடையிலையும் வந்து ஒரு ஆள் போயிட்டு வீடியோ எடுத்திருக்காராம், யாரோ போயிட்டு தாசனா விரட்டுறதுக்கோ இல்லை எங்களை விரட்டுறதுக்கு தெரியாது. நாங்கள் தவறு செஞ்சால் தான் எங்களை நீங்கள் விரட்டுறதுக்கு நாங்கள் பயப்படுவோம். தாசனா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், எங்களுடைய யூடியூப் சேனலினுடைய ஒரு ஆலோசனை வழிகாட்டி, நாங்கள் வழி தவறி போகிற நேரத்தில் வந்து சரியான பாதையை காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனுஷன். கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இருந்து நிறைய பேருக்கு அவங்க ஒரு சேரிட்டி வந்து அதாவது திங்க் டு வைஸ் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு முறைக்கு பதிலாக 2 முறை சிந்தி இருமுறை சிந்தி செயற்படுன்றதான் வந்து அந்த திங்க் டு வைஸினுடைய அந்த அர்த்தம். அப்படி ஒரு சேரிட்டியை வந்து ரன் பண்ணி கிட்டத்தட்ட இவ்வளோ காலமாக வந்து ரன் பண்ணி கொண்டு வராங்க. அப்போ நாங்களும் உதவி செய்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் வந்து அவரும் எங்களோட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கார், உதவி செய்கிற அடிப்படையில் பயணித்து கொண்டிருக்கார். அவர்கிட்ட போய் அவரை விரட்டுறது உங்களோட ஆலோசனை வழிகாட்டி நீங்கள் தானே. இப்போ கிருஷ்ணாண்ட வீடியோ பார்க்குறீங்கானே, ஆர்ஜி தமிழா போய் நேரில் சந்திக்கிறீங்கானே, கிருஷ்ணாவை போயிட்டு நேரடியாக சந்திக்கிறீங்கானே, அனுஷனை போயிட்டு நீங்கள் நேரடியாக சந்திக்கிறீங்கானே. அப்போ உங்களுக்கெல்லாம் தெரியாது அவங்க புற விளையலன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் போயிட்டு வீடியோலாம் எடுத்துருக்கிறார். அப்போ அவர் வந்து அப்போ மனஸ்தாபப்பட்டு என்னோட நிறைய விஷயங்களை வந்து கழிச்சிருந்தார். கழிச்ச அப்புறம் நாங்கள் யோசிச்சு முடிவெடுத்து இந்த ஒரு திட்டத்தை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். ஏன்னா மக்களுக்கு கூடிய பாகம் வந்து உதவி போய் சேரணும் அப்படின்றத வந்து இதனுடைய நோக்கம். இப்போ நாங்கள் அவங்கள சந்திக்க போகிறோம், போயிட்டு கதைக்கலாம். இது வந்து உதவி கிடைக்கணும், 100% கிடைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கு வந்து
நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச உதவி செய்யக்கூடிய எண்ணம் இருக்கிறவங்களுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இந்த வீடியோ லிங்க் அனுப்பி வைங்க. அவங்க என்ன தொடர்பு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய முழு டீட்டெயில் நான் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய முழு டீட்டெயிலையும் வந்து நான் தருவேன். சில பேர் வந்து யோசிக்கலாம், நீங்கள் அதை விட அவங்களோட ஃபோன் நம்பரையும் அவங்களோட பேங்க் டீட்டெயிலையும் வந்து நீங்கள் போடலாமே தம்பி. எனக்குள்ள வந்து இப்போ என்ன சொன்னால் உதவிக்கு ஏற்ற மாதிரி தான் உதவி செய்கிறோன்னு அளவுக்கு மீறி வந்து போகக்கூடாது. இது வந்து எங்கள்கிட்ட சுயநலம் இல்லை, நிறைய பேர்ட்ட கேட்டு கடைசியாக வடிகட்டி சொல்கிற பதில் தான் இது. என்ன ஏன்னா நிறைய பேருக்கு அந்த காசு வந்து போய் சேரக்குள்ளே வந்து சில பேர் வந்து அதை அனாவசியமாக என்ன இப்போ ஒரு உதவி தேவை, ஒரு டாய்லெட் கட்டுறதுக்கு காசு ஒரு 10 லட்சம் தேவை அப்படின்னு சொன்னால் அந்த 10 லட்சம் கிடைக்குமோன்னு சொன்னால் வந்துட்டு அவங்களுக்கு அதே பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதை தாண்டி அவங்களுக்கு உதவி போய் சேரக்குள்ளே வந்து அவங்க நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க அவங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஒரேடியாக வந்து எல்லாரும் செய்து முடித்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஆளுக்கு கிடைக்க வேண்டிய உதவியும் வந்து கிடைக்காம போயிடும். என்ன அப்போ அதனால் வந்து நீங்கள் அவங்களுக்கு 5 லட்சம் தேவை அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய அக்கௌண்ட் நம்பர் நாங்கள் தருவோம். நேரடியாக இப்போ 5 லட்சம் சரி ஓகே, இன்னொரு 50,000 இல்லை 1 லட்சம் கூட என்ன அவங்களுக்கு போனாலும் அதை வச்சு வேறு தேவையை வந்து நிறைவேற்றிக்கொள்ளலாம்னு சொன்னால் அதுக்குரிய அக்கௌண்ட் நம்பர் தருவோம், நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இதை விட தெளிவான விளக்கம் வந்து என்னால் தரையிலாது. நான் சொல்லிக் கொடுறேன், தொடர்ந்து நீங்கள் வீடியோ பாருங்கள், அவங்களோட கதைக்கிறத பாருங்கள், மக்களே முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் இவ்வளோ கெஞ்சி வந்து கேட்குறேன். ஏன்னா எனக்கே வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கிறேன். ஹெல்பிங் வீடியோ நான் ஒரு 15-20 வீடியோ கிட்ட போட்டுட்டேன். அப்போ அதில் வந்து இப்போ உதவி வந்து சேரலை அப்படின்றது வந்து மனக்கவலையாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிலர் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வந்து நான் வீடியோவில் நான் சொல்லுவேன். ஒரு சிலருக்கு வந்து காசு அனுப்பியிருக்காங்க, அது என்ன அப்படின்றத வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். ஆனால் கூடிய பாகம் நிறைய பேருக்கு உதவி கிடைக்கல அப்படின்றது தான் வந்து கவலையாக இருக்குது. உதவி கிடைக்கிறன்றதை விட நிறைய பேர் கால் பண்ணலன்றது தான் கவலையாக இருக்குது. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த ஒரு சிஸ்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா ஒரு நம்பிக்கைத்தன்மை உங்களுக்கு வரும்னு நம்புகிறேன். அப்படி நம்பிக்கைத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ வாங்க அவங்களோட போயிட்டு கதைக்கலாம். ஓகே மகளே, வாங்க போகலாம். உங்களை பார்க்கல உங்களுக்கு ஞாபகம் வரும். அன்றைக்கு நாங்கள் வரக்குள்ளே இதெல்லாம் தண்ணியாக இருந்தது, ஃபுல்லாக தஞ்சிட்டேன். தண்ணி குறைஞ்சிட்டு என்னக்கா? வணக்கம், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டல எல்லாரும்? பரவாயில்லம்மா. இந்த இவங்க அம்மா அவனது இந்த அக்கா அது அவள் தான் எங்களை கூட்டி வந்தாள். வாயில் சோறலாம் எப்படி இருக்கு? இப்போ சாப்பிட்டு என்ன கறி? போஞ்சிக்கா. நேற்று என்ன சமையல்? பருப்பு. அன்றைக்கு நான் தந்துட்டு போன காசு என்ன சொன்னீங்க? கொஞ்சம் காய்ச்சலும் மருந்தெடுத்தேன். நீங்க வந்து சொந்தத்தால இல்லாட்டி ஏதோ அன்னைக்கு நாங்கள் வந்துட்டோம். எனக்கு என்ன அதான் கவலையாக இருக்குது. அக்கா தானே கூட்டிட்டு வந்தவங்க எங்களை பேசுகிறதுக்கு. ஏன்னா நாங்கள் இப்போ உண்மையிலே வந்ததுக்கான காரணம் அக்கா, இப்போ நாங்கள் உங்களை உண்மையிலே வீடியோ எடுத்து போகிறதுக்கான காரணம் என்ன சொல்கிறது, உங்களை வச்சு நாங்கள் பணம் சம்பாதிக்கணுமோ என்ன அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் இப்போ என்ன சொன்னாக்கா இது நாங்கள் நிறைய காலமாக செய்து வந்த நாங்கள் இடையில் வந்து நாங்கள் ஒரு சில காரணங்களால் செய்யாமல் போயிட்டோம். மறுபடியும் நாங்கள் ஆரம்பித்து நாங்கள் இப்போ நிறைய காலத்துக்கு பிறகு ஆரம்பித்தது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய உதவிகள் நிறைய பேர் போய் சேரலைண்ணே. இப்போ நீங்களும் வந்து எங்கள்கிட்ட வந்து கதைக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு உதவி வரணும்ன்றதுக்காண்டி தானே. இப்போ முகத்தை காட்டி இப்போ போய் ஒரு பாகுக்குள்ளே வந்து ஏன்னா இப்போ கதைக்கிறது காரணம் உதவி வந்து சேரணும் தானே. அப்போ அன்றைக்கு நீங்கள் கதைச்ச வீடியோக்கு வந்து யாருமே வந்து ஹோல்ட் பண்ணலக்கா. சரியா, அதுக்கு நான் பெரிய ஒரு மன்னிப்பை ஏன்னா தெரிவிச்சுக்கொடுவோம் உங்களுக்கு. ஏனென்றால் சில டைம் நாங்கள் தெளிவுபடுத்தின விஷயங்கள் வந்து அவங்களுக்கு காணாமல் இருந்திருக்கலாம், நாங்கள் கவர் பண்ண விஷயங்கள் காணாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் பேசின விஷயங்கள் வந்து காணாமல் இருந்திருக்கலாம். அப்போ அதனால் வந்து உங்களுக்கு சரியான கஷ்டம்னு தெரியுமா விளங்கல? என்னண்டா இவ ஒரு பேர புள்ள என்னோட மூத்த மகள்ற இவ ஒரு வயதுலேருந்து வச்சு வளர்த்தனா. அதே மாதிரி இவவும் கடைசி மகள்ற பேர புள்ள ஸ்கூலுக்கு நான் அனுப்புகிறேன். நான் ஒரு கிழமை பள்ளிக்கு அனுப்பல. நீங்க வந்து போனதுக்குறவனே அடங்க வந்து எங்களுக்கு மருந்தெடுத்து இந்த குடிச்சுதான் உலகத்துக்கு நல்லவளுக்கு இருக்கியா நீங்க அந்த காசிட அது தண்ணியால போறேன். நான் ஒரு அந்த வெந்துக்கு போகணும் தண்ணிக்கு. அந்த ரோடு உடைஞ்சிருக்கு, அந்த ரோட்டு உடைஞ்சிருக்கிறதுக்கு அங்கால நீல கேட்டு அடிச்சு பொடியாண்ட விட்டான் போகிற தண்ணிக்கு. அங்கே இருந்தது அந்த தண்ணி எடுத்து வந்து சமையலுக்கு பிள்ளைங்க திரிக்கிறேன். நாங்கள் நேரம் இல்லை, எனக்கு கக்கு சில்லாட்டியும் பிரச்சனை இல்லை.
ஒரு கிணறு கட்டித்தர ஒரு பேரும் ஒரு உதவியும் செய்கிறாங்கல்ல. கிணறுல அடி எனக்கு ஒரு அடி வைப்பு அடித்து தருவாங்கண்டா இவ்வளோ நம்ம இன்னைக்கு இந்த வீடும் கூட எனக்கு கழிச்சிலியாக இருந்துதான் நேரடியில் வந்து இந்த வீடு கட்டி தந்த இவ மட்டும் நான் கிடச்சி மகளாண்டு இப்போ இவக்கு தான் இந்த வீட்டை கொடுத்துருக்கேன். நான் மகளோட கிடக்க எனக்கு பிரச்சனை இல்லை. 6 இந்த 3ஆம் மாதம் 25ஆம் தேதி அவருக்கு 6 வயது. அவட அப்பா விட்டுட்டு போய் இதுவரைக்கும் நான் தான் ஒரு போன் தொடர் ஒன்றும் இல்லை. நான் தான் வளர்த்திருந்தேன். இவங்கட அப்பாவுக்கும் வேலாதவர் அவர் சோறு ஒரு யாக்கு அவண்டு இவட அப்பா வீட்டுக்கு போனஞ்சாலங்கி ஒரு சிங்கள ஊராமண்டு இல்லை சோறு ஒரு யாக்கு அவண்டு காசு எடுத்ததில்ல. 5000 ரூபா காசு எடுத்து மகளுக்கு வேற பிள்ளைக்கு மட்டும் நான் கொடுத்தேன். அது வாட்டா வீட்டு கத்திட்டு என்ன மாதண்டி வேணும் 7ஆம் மாதம் அவருக்கு இடுப்பெல்லாம் வேலாதோட சோறு ஒரு யாக்குற வேலைக்கு போனேன். ஆம்பளை பிள்ளை எல்லாரும் பிள்ளை 2 பிள்ளையும் மோசம் பெய்து ஒன்று பிறந்த வீட்டில் வைத்தாரு. ஒன்றுக்கு 18 வயதில் ஒரு பேரப்பொடியன் இருக்காரு. அது என்னோட எல்லாம் எங்களோட அம்மாவோட இருக்காரு. அவரும் பள்ளி படித்தவர் தான். இந்த பிள்ளையும் படிக்க வச்சுக்கணுண்டா போதும். இப்போ முதலாம் ஆண்டு என்னடா உண்மையிலே அம்மா வந்து கதைகளை வந்து கஷ்டப்பட்டு கதைக்கிறாங்களேன்னு. அப்போ அதனால் நீங்கள் போகிறோங்கம்மா நீங்கள் அக்கா கதைங்கன்னு சொல்லிட்டு அக்கா கதைகள் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க விஷயத்தை. இந்த வீடியோ போட்டு வந்து உங்களுக்கு உதவி கிடைக்காம எனக்கு சரியான மனக்கவலை அறிஞ்சு பாருங்கள். உண்மையாக நிலவரம் நாங்கள் விளங்கப்படுதுன்னு சொன்னால் அக்கா வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க. யோசிச்சு பாருங்கள், மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள். அக்கா வந்து உங்களோட கணவர் வந்து கணவர் இல்லை புள்ள வகுத்துலைக்குள்ளே விட்டு போட்டு பிரிஞ்சு தரவரு. இது வரைக்கும் எனக்கு கோல் எடுக்கிறதும் இல்லை கதைக்கிறதும் இல்லை, எந்த தொடரும் இல்லை. அவர் யாரோட இருக்காருன்ட்டு எனக்கு உண்மையாக எனக்கு தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. ஆனால் 6 வருஷம் வரம் காட்டியும் என்ற பிள்ளைய 2 அம்மாங்க வளர்த்தவங்க. எனக்கு ஒரு தொழில் கூட எனக்கு ஒழுங்காக கிடைக்கிது இல்லை. தும்பு பெற்றிக்க நாங்கள் போனோன்னே எனக்கு திறத்துறாங்க. நான் அம்புட்ட தொழில் இல்லை நான் செஞ்சு பார்த்தேன். பணங்களை பட்டி கூட பிழைச்சி விற்கலாம்னு சொல்லி கூட முயற்சி எடுத்தேன். அது கூட இப்போ எனக்கு இந்த பொட்டி தையல் புள்ளன்ட்டு சொல்கிறாங்க, அகலை கண்டு புள்ளன்ட்டு சொல்கிறாங்களா என்னண்டு எனக்கு அதுவும் பிள்ளைங்க இது வரைக்கும் விளைச்சி கொண்டு தரிக்காங்க. அந்த பயிற்சிக்கு நான் டெய்லியாக நான் மட்டக்களை போகிறேன் சத்திர கொண்டாந்து போகாத இடம் போனான் அந்த தொழில் நான் ஒரு முன்னேற்றம் காணலாமண்டு. ஆனால் இன்றைக்கு என்னையா கழிச்சுட்டாங்க. அதுலேருந்து அங்கே தவிர சொன்னாங்க. நான் கட்டினேன் கொல்லி கட்டெடுத்து கிழங்கு தோண்டி எல்லாம் விற்று அந்த அங்கத்தவருக்கு காசு கட்டினேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன பதிவு வந்தாலும் அந்த இதை பற்றி எனக்கு ஒரு தொடரும் சொல்கிறாங்கல்ல தலைவி மாதிரி இதுவரைக்கும் இழைக்காங்க. அன்றைக்கு ஒரு கூட்டம் போட்ட இடத்துல இழைக்க சொல்லி 60 பேர் இழைக்காங்க. என்ன கேட்காங்க நீ இழைக்கலன்னு நான் சொல்கிறேன் எனக்கு இது வரைக்குமே இழைக்கும் நாட்டி சொல்லித்தாங்க. எனக்கு ஒரு தகவல் தந்தா தானே நான் இழைச்சி அவங்கள்ட்ட அந்த பொட்டியை கொடுக்கலாம். ஆனால் அவங்க எனக்கு எந்த தகவலும் தரல. அதனால இப்போ அம்மா தாரு சாப்பாடு தான் நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு அஸ்மெஸ் காசு கூட இல்லை. ஆனால் என்ன காரணம் எனக்கு தெரியல. அஸ்மெஸ் காசு இது வந்து இந்த புதுசாக வந்து ஒரு திட்டம் அஸ்மெஸ் சொல்லி அதில் கூட பேர் வந்திருக்கு, புத்தகம் தந்திருக்காங்க. ஆனால் எனக்கு இது வரைக்கும் 3 வருஷம் ஆயிட்டு இதுவரைக்கும் எனக்கு ஒரு 50 காசு கூட அவங்க தரல. எனக்கு எதுக்கு தரலன்ட்டு தெரியல. ஆனா பிள்ளைற அப்பாட பேரு போட்டு சொன்னாங்க. பெட்டட்டு 2ஆம் மாதம் தருவாங்களான்னாங்க. பெட்டி கூட எனக்கு இதுவரைக்கும் எனக்கு அந்த கொடுப்பனவு இதுவரைக்கும் தராங்கல்ல. ஆனா இதுக்கு முதல்ல எனக்கு காத்திருப்பு பட்டி காசுல எனக்கு 10,000 தந்து திருந்தவங்க. அதனால நான் அந்த காசு எடுத்து அந்த பிள்ளைய நேசரிக்கு சேர்த்தேன். இப்ப பெரிய ஸ்கூல்ல 1ஆம் ஆண்டு படிக்காவும் இப்போ 2000 கட்ட சொல்கிறாங்க. பெயிண்ட் காசு கட்ட சொன்னாங்க. கடன் பட்டு அதை கட்டிட்டேன். கடனை பட்டு கட்டிட்டேன். அம்மாங்க கிட்ட தானே அவங்கள நம்பி கட்டினேன். ஆனால் இப்போ என் விளையாட்டு போட்டி காசா இந்த இது தரசதி பூசை காசா ஒளிவில்லா காசா மட்டும்லாம் கேட்காங்க. எனக்கு கட்ட வசதி இல்லை. யாரையும் ஸ்கூலுக்கு அனுப்புறதா இல்லை வீட்டை வச்சு திரிக்கிறதாண்டு எனக்கு ஒன்றுமே விளங்குது இல்லை. எனக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கு. எனக்கு ஒரு தொழில் இருக்க வேண்டாம். நான் என் பிள்ளைய நான் படிக்காட்டி என் பிள்ளைய படிக்க வைக்கணுன்ற நோக்கம் இருக்கு. ஆனால் எனக்கு அதுக்கு ஏற்றிய பலம் இல்லை, வசதி இல்லான்னு இருக்கு. எனக்கு அப்பான்றது சொல்ல கூட யாரும் இல்லை.
பேருக்கு தப்பா இது வரைக்கும் போனதுக்கு ஒரு கோல் கூட எடுத்து அம்மாவுக்கு வரத்தானே சொன்னேன், ஒரு வார்த்தை கூட எடுத்து இல்லை. சரி அக்கா, சரி சரி, அழாதீங்க. வீடு கூட நல்ல வீடு இல்லை, மழை பெய்ய வீட்டுக்குள்ளே தண்ணி நிற்கிது. இப்போ கச்சான் டைமில் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம். மழை பெஞ்சா வீட்டு ஃபுல்லாக தண்ணி, வீடு ஃபுல்லாக படுத்து நித்திரோல கூட வீடு இல்லை, ஒரு டொய்லெட் இல்லை, கிணறு இல்லை. அவங்க டொய்லெட் எங்களுக்கு கட்டி தரலாட்டியும் எங்களுக்கு இந்த வீட்டையும் தெரிஞ்சு எங்களுக்கு ஒரு கிணறும் கட்டி தந்தாங்க. எங்களுக்கு அவ்வளவும் போகுது. சரியாக்கா, இப்போ இதெல்லாம் வந்து முடிக்கிறேன்னு சொன்னால் இப்போ எவ்வளோ காசு இருந்தால் முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? அது எனக்கு தெரியாதே, நான் அந்த அளவுக்கு தெரியாது. கிணறு கட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் கூட தான் முடியும்ண்ணே. இங்கே குழாய் கிணறு போடுறவங்களாக்கா இல்லை உப்பு தண்ணி வருதா இல்லை நல்ல தண்ணி வருதா? நல்ல தண்ணி வருது, நெல் தண்ணி வருது. ஆனால் சில சுலாமி துண்டுக்குள்ளே அந்த கிணறு கட்டி கொடுத்தவங்க அந்த குழாய் போட்டு இப்போ அவங்க விளக்கல்லால செங்கங்கல்லால கட்டி தெரிவிக்காங்க. கிணறு கட்டுறாங்களே, கிணறு கட்டுறாங்க. ஆனால் அது ஏன்னா குழாய் கிணறு வந்து அந்த குறிப்பிட்ட ஆழை தாண்டி போகலாமா தண்ணி வரும். கிணறுலாம் நோமலை 25-20 அடி ஆழத்துலையும் தண்ணி வரக்குள்ளே வந்து தெளிந்த நீர் வரும். கடுமை ஆழம் போக வந்து சவர் நீர் வரும். அது வந்து எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் வந்து அவங்க இருக்கிறாங்க, யோசிச்சு பாருங்க. அந்த சரியான கஷ்டம் மக்கள் நினைக்கிறமா இல்லை. மொத்தமாக எத்தனை பேர் இருக்கீங்க இந்த வீட்டில்? அம்மாவும் நானும் என்ற பிள்ளையும் அந்த கடவுள் ஒன்றும் அப்பாவும் தான் இருக்கிறாங்க. அவர் வந்தனே அவர் வந்தாலும் நிம்மதி இல்லை எங்களுக்கு. அவர் உழைக்கிற காசை குடிப்பார், குடிச்சு போட்டு சண்டை குடிப்பார். சாப்பிட்ற சாப்பாடு கூட எங்களுக்கு நிம்மதி இல்லை. அவர் சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு இந்த உங்களோட வீட்டில் ஆண் துணைன்றது வந்து இல்லை, ஆண் துணையர் சப்போர்ட்டே இல்லை. அப்போ அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டார்கள். இவங்க அக்காட வயிற்றுல குழந்தை இருக்கக்குள்ளே வந்து உங்களோட கணவர் வந்து விட்டு போயிட்டாங்க. பிள்ளைக்கு வந்து இப்போ 6 வயசு. என்ன எந்த வயதில் பிள்ளை இருக்கக்குள்ளதான் அவர் விட்டு போட்டு போனவர் எந்த பிள்ளைய. அதான் சொல்கிறேன். அக்காட பிள்ளை வந்து வயிற்றில் இருக்கக்குள்ள வந்து இவங்களோட கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்களாம். இப்போ பிள்ளைக்கு வந்து 6 வயசு. இப்போ 6 வயசு. நம்ம 25ஆம் தேதியோட 6 வயசு. இன்னும் வந்து வரல. அவருக்குமான இவக்குமான தொடர்பு கூட தெரியாது. ரெஜிஸ்டர் வைக்கலையா நீங்கள்? ரெஜிஸ்டர் வைக்கல. அவர் வந்து நீ போய் சொல்லியாங்க ஏமாத்தினவரி. அது என்னக்கா செய்யற? இப்போ நிறைய பேர் வந்து இப்படி தானேக்கா ஏமாந்து போகிறாங்களே. கல்யாணம் கட்டலண்டு போய் சொல்லியானே ஏமாத்தி. அவருக்கு கல்யாணம் கட்டிருக்காரா? அவருக்கு கல்யாணம் கட்டி அவருக்கு ஒரு புள்ள இருக்குது. ஆனால் போலீஸில் கொடுத்தது எனக்கு தெரியும் அவருக்கு புள்ள இருக்கிற விஷயமே. சரியாக்கா, ஒன்றும் யோசிக்காதீங்க. நாங்கள் அன்றைக்கி வந்து வீடியோ போட்டு உதவி கிடைக்கல. மக்கள் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உதவி வந்து சேரணும். எங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கா? அவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு, அந்த கீவாருக்கு தொடர்ந்து அக்கௌண்ட் இருக்கு. அது பிரச்சனை தானே, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த பேங்க் விவரத்தை வந்து எங்களுக்கு தாங்க, அதை நாங்கள் இது பண்ணுறோம். உங்களுக்கு ஃபோன் இருக்காக்கா? என்னட்ட சின்ன ஃபோன் ஒன்று. பிரச்சனை இல்லை, சின்ன ஃபோன் பிரச்சனை இல்லை, இருக்குது தானே? இருக்கு. ஓகே, உங்களோட தொலைபேசி இலக்கம், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் தாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக உதவி செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நேரடியாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கே காசு போட்டுமாக்கா. எங்களுக்கு காசு அனுப்பி அதை கொண்டு நான் உங்களுக்கு தர தேவையில்லை. உங்களோட அக்கௌண்ட் நம்பர் தந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ எவ்வளோ, இப்போ இந்த வீடு திருத்தணும் என்ன, இந்த வீடு திருத்தினா இந்த முன்னுக்கு இந்த குட்டுமாயெல்லாம் போட்டு மோடுவே தருமா? காட்டுங்க. சரியாக்கா, அழாதீங்க. நல்லது நடக்கும்னு சொல்லி நம்புவோமா? மேல தண்ணி அடிக்குதுன்னு தண்ணி வலிக்கிறது எங்களுக்கு. தண்ணி வலிஞ்ச உடனே வீடு 2 வீடு ஃபுல்லா தண்ணி பரவுனா நாங்க இந்த மேலுக்கு தான் நாங்க குந்தி தெரிக்கிறோம். நாங்க நித்திர கூட ஒழுங்கா கொள்ளையில்லாத எங்களுக்கு. அந்த மேலதான் நல்லா குந்தி திரிப்போம். கொஞ்சம் துள்ள மாறிக்குள்ள அப்பமா கூட வச்சுட்டு இருந்தனாங்க. அவைய கூட படுக்க இடம் இல்லை, வசதி இல்லைன்றதுக்காக மலையோட மலையாக அவைய அங்க அனுப்பி வச்சுட்ட மாமிர விட்ட. எங்களுக்கே கிடக்க வீடு இல்லை. அப்ப அவைய சாகுற வயசுல இருக்கிறவைய நாங்க எடுத்து குளிர வைக்கிற சரியில்லை தானே, அதனால அவைய அங்க நாங்க அனுப்பி வச்சிக்கோம். இப்ப எங்களுக்கு இந்த வீட்டு அவங்க திருத்தி தந்தாங்கண்டா. சரி, இதெல்லாம் தண்ணி அடிச்சு தெரிக்குது. தண்ணி அடிக்க வீடு ஃபுல்லா பரவுது தண்ணி. ஆனா இதை பத்தி யாருமே வந்து எங்களை எட்டி கூட பார்த்தது இல்லை இவ்வளவு காலத்துக்கு. சரியாக்கா, இப்போ நாங்கள் வந்திருக்கோம் தானே, எங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை என்ன நடக்கும்னு சொல்லி நம்புகிறோம். ஒன்றும் யோசிக்காதீங்க. இப்போ மக்களே, நாங்கள் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம், நாங்கள் போன கிழமை நாங்கள் வரும்போது இந்த இடம் ஃபுல்லாக வந்து தண்ணியாக இருந்தது. சரியான கஷ்டமான சூழ்நிலை. அப்போ 10,000 வந்து நாங்கள் காசு வந்து நாங்கள் கொடுத்துருந்தாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்ததுக்கான காரணம் எந்த விதமான உதவியும் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கல என்ன. அப்போ அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு உதவி கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து நாங்கள் 2வது முறையாக வந்து நாங்கள் வீடியோ வந்து போடுறோம். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை நேரடியாக நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்றதுக்கூடிய ஃபோன் நம்பர், அவங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தருவோம். மக்கள் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நான் ஹைஜிருப்போம்னே இவங்களுக்கு வந்து உதவி வந்து சேரலை அப்படின்றதுக்காக தான் நாங்கள் மறுபடியும் இந்த வீடியோ நாங்கள் போகிறதுக்கு வந்து நாங்கள் இப்போ எங்களோட வந்து ஒரு தவறு நடக்குது என்ன, எங்களோட வந்து இவங்களுக்கு உதவி கிடைக்கலன்னு சொன்னால் அதை திருத்தி அமைக்க வேண்டிய பொறுப்பு கட்டாயப்பாடு எனக்கு இருக்குது. என்றால் இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோவில் வந்து கதைக்குள்ளே அனுஷன் நம்பி கதைக்குள்ளே வந்து ஏதோ ஒரு தங்களுக்கு வந்து ஒரு உதவி கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் வந்து அவங்களும் வீடியோவில் இவ்வளோ வந்து கதைக்கிறாங்க. ஏன்னா உண்மையான நிலவரத்தை வந்து நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் நேரடியாக அக்காவினுடைய ஃபோன் நம்பர்லாம் அவங்களுக்கு தரும், நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். நான் சொல்லக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட அக்காவினுடைய பேங்க் விவரம் இருந்து அக்காவினுடைய ஃபோன் நம்பர் நாங்கள் தருவோம். நீங்கள் அக்காவோட நேரடியாக ஹேஜ் போட்டுன்னு விளக்கத்தை கேட்டு போட்டு என்ன முடியும்னு சொல்லிட்டு அதே மாதிரி மக்களே இப்போ நான் வந்து இங்கே வந்து இப்போ கிணறு கட்டணும்னு சொன்னால் ஒரு 15 நின்று நேரடியாக வந்து அக்காவுக்கு நல்ல கிணறம் வந்து கட்டி கொடுக்க முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதை மேலோட்டமாக பார்த்து அந்த வேலையை செய்வோம்னே. ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு இடத்துல இறங்கி வேலை செய்ய வலிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஆளுக்கு ஒரு வேலையை வந்து செய்யலாமல் இருக்கும். இப்போ நாங்கள் இப்போ நினைக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் உதவி செய்கிற உங்களுக்கும் உதவியை பெறுறவங்களுக்கும் ஒரு நடுவில் இருந்து அந்த உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பால் ஏற்படக்கூடிய ஒரு நபராக இருக்குது தான் நாங்கள் விரும்புகிறோம். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மலசல்ல கூட கட்டப்புறீங்க, ஒரு கிணறு கட்டப்புறீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நேரடியாக காசு அனுப்பி அக்கா காசு அனுப்புனா வந்து நீங்கள் வேலையை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் தானே, வேலை செய்வீங்க அண்ணே பிரச்சனை தானே. ஓகே இப்போ காசு இப்போ நாங்கள் 1 லட்சம் தாரம்னு சொன்னால் வந்துட்டு அதை வச்சு நீங்கள் வேலையை செய்வீங்க அண்ணே ஆக்களை பிடிச்சி அதுக்குரிய இதெல்லாம் இருக்குது தானே, பிரச்சனை தானே. ஓகே அப்போ அதனால் வந்து நாங்கள் வேலையை செய்விப்போம்னே, வேலையை செஞ்சுட்டு உங்களுக்கு இவ்வளோ உதவி கிடைச்சது, அதில் வந்து இவ்வளோ வந்து செஞ்சுருக்காங்க, மீதம் வந்து இவ்வளோ காசு இருக்குது, அதை வந்து அவங்களோட பிள்ளைகளோட படிப்புக்கோ இல்லை வேறு என்னத்துக்கும் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி அக்காவோட அந்த ஹைலைட்டான விஷயம் என்னென்னு சொன்னால் வந்து அக்காவுக்கு தொழில் முயற்சியில் வந்து நிறைய ஆர்வம் இருக்குது. பனவளப்பட்டி நீங்கள் தச்சு ஏதாவது இருக்கா அவங்கள்ட்ட எடுத்துக்காங்க? நல்லா தானே இருக்கு, இது இப்போ சின்ன பொட்டி என்ன இது நல்லா தானே இருக்கு என்ன, இதோட பெரிய பொட்டி இல்லை என்ன அக்காவுக்குள்ள வந்து நிறைய முயற்சிகள் இருக்குது. அப்போ அந்த முயற்சியில் நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையை வந்து அந்த ஏற்பாடம் பண்ணி தர. நீங்கள் ஒரு ஆளை நம்பி செய்ய தேவையில்லக்கா, சுய தொழில் செய்யலாம் தானே. அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் வந்து யாருமே ஆரம்பத்தில் வந்து 100% சரியாக செய்ய மாட்டாங்க. டிரைவிங் வேலை பழகுறாங்க அப்படின்னு சொன்னால் எடுத்த உடனே அந்த டிரைவிங் பண்ணுறது வந்து 100% வந்து யாராலும் வந்து ஓடையில அதுனே. அப்போ அதை சரியான முறையில் கற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு காலப்பகுதி ஒன்று தேவைப்படும். அதுக்கப்புறம் எல்லா டிரைவர்மாரும் 100% ஓடுவாங்க இல்லையே, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 80% 70% வந்து அவங்களோட முயற்சியை கொடுத்து பெஸ்ட்டான ஒரு டிரைவிங் வந்து செய்வாங்க. அதே மாதிரி ஆரம்ப கட்டத்திலேயே அக்கா வந்து நீங்கள் செய்ய மாட்டீங்க, இது வந்து உங்களால் முடியாது, நீங்கள் வராதிங்க அப்படின்னு வந்து சொல்லக்குள்ள வந்து அக்காட மாநிலம் எப்படின்னு சொன்னால் ஓ என்னால் முடியாவோலண்ணே, நான் செய்கிற விஷயத்த வந்து கூட நினைக்கிறாங்கண்ணே, அசிங்கம் நினைக்கிறாங்க. ஏண்டா அவைய வந்து செய்யக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை வந்து அழிக்கிற மாதிரி இருக்கு எனக்கா. அப்படித்தான் இருக்கு உங்களோட மன கஷ்டம் அப்படிக்கா இருக்கு மேலே அப்படித்தான் கிடைக்குது எனக்கு. உண்மையில நான் வடியாக இழைச்சிருந்தேன், நான் இது வரைக்கும் எடுத்து திருந்தவங்க எடுத்து திருந்து போட்டு ஆக்கள் கூடித்தாங்க. ஆக்கள் கூடினது பிறகு நான் எத்தனை போட்டி நான் இரவே இல்லை, கரண்ட் இல்லை எனக்கு வீட்டில். சின்ன ஒரு சோலாரை வச்சுட்டு எல்லாரும் 7 மணியோட விளைச்சி போட்டு விட்டுருவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, பகலைக்கு விளைப்பேன். 1 மணி வரங்காட்டி நித்திர முளைச்சி நான் 6 பொட்டி நான் விளைப்பேன். விளைச்சி விட்டு கொண்டு கொடுத்த உடனே இந்த பொட்டி கூடாது, இந்த பொட்டி கூடாது, எடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லி முகத்திலே தூக்கி எறிஞ்சாங்க. நான் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு 2 பொட்டி எங்கள் அத்தனுக்கு கொடுத்தேன். நான் கொச்சிக்காப்பட்டிக்கு அப்படி சொல்லி எடுத்தவங்க. மிச்ச பொட்டியை நான் தான் வீட்டுக்கு கொச்சிக்காப்பட்டிக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு அதை விற்கிறதுக்கு எனக்கு வளம் இருக்க மாட்டேன். நான் இன்றைக்கு நான் செய்வேன், நான் அந்த தொழில் செய்வேன், செய்ய மாட்டேன்ட்டு சொல்லலை. ஆனால் மழை வந்தால் தான் எனக்கு கஷ்டம் கூட இதால். ஆனால் நான் மழை இல்லாட்டினா அதை செய்வேன். ஆனால் எனக்கு அதை நான் செய்கிற பட்டி எடுத்தேன். எனக்கு விற்கிறது எனக்கு ஒரு ஆள் இருந்தால் நான் அதை செஞ்சு நான் அதால் நான் எடுப்பேன். எல்லாம் கண்டிப்பாக எவ்வளோ அழகாக தச்சிருக்காங்க பாருங்க, என்ன எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. வடிவாக இருக்குக்கா, யாருக்கா அவங்களுக்கு சொன்னது கூடாமல் செஞ்சுருக்கீங்கன்றது? இங்கே இதெல்லாம் இங்கே வேறு வடிவா பின்னிருக்கா பாத்தியா கலர், இங்க இந்த இதுகள் உண்மையில அழகா இருக்குக்கா. அடி கூட நான் தான் போட்டேன். நான் இதெல்லாம் போட்டு தான் அது இழைக்கணும். ஆனா இதோட பெரிய போட்டி இழைச்சேன். அது வந்து நான் கொச்சிக்கா போட்டிக்கு எடுத்துட்டேன். அவங்க வேணாண்டு சொன்னதால எடுத்துட்டேன் நான் அதை. ஓகே, நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்கக்கா, உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு சரியோ. அந்த திறமையை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒரு ஆள் வந்து உங்களால முடியான்னு சொன்னா முடியாது, அவங்களால முடியும் தானே. நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க, அதுக்கு முடிஞ்ச சப்போர்ட் எங்கள் மூலமா கிடைக்கும் சொல்லி நம்புறோம்.
நல்ல முயற்சி இருக்காங்க, அவங்க வடிவாக செஞ்சுருக்காங்க. இது வந்து சின்ன அளவு, இப்போ அவங்ககிட்ட இருக்கிற வந்து காட்டியிருக்காங்க. பெரிய அளவான பெட்டியும் வந்து வச்சு செய்வாங்க. அவங்க வந்து இந்த அடி வந்து 10 அடியில போடணும். போட்டு இந்த மட்டை இந்த ஈக்கிலெல்லாம் வச்சு இழைக்கணும். ஆனா என்ன போல யாரும் இழைக்க மாட்டாங்க. இந்த இதெல்லாம் கண்படியா இறுக்கி இழைக்கணும். ஆனா நான் அப்படித்தான் இழைச்சேன். எனக்கு இந்த பொட்டி இழைக்கிறது ஒரு பயிற்சி அந்த ஒரு டீச்சர், அந்த டீச்சரே சொன்னவே, நீ சுணங்குனாலும் சுணங்குனாலும் ஆனா இந்த அளவுக்கு யாரும் இழைக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்ன மைக்காக்கல்ற பெட்டி இல்ல அடி வந்து கண் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனால் இந்த பெட்டியில வந்து அடி இந்த நான் போட்டிக்கிறேன் இந்த வட்ட அடி வந்து கண் இறுக்கமா தான் இருக்கும். அரிசி கூட கொட்டுப்படாத அளவுக்கு தான் நான் இழைச்சேனா. இந்த இது மட்டும் தான் எனக்கு டீச்சர் வச்சு காட்டினவே. இந்த ஈக்கில் மட்டும் தான் டீச்சர் வச்சு காட்டினவே. இதே மாதிரி நீ இழைச்சிட்டு வான்னு சொல்லி நான் நைட்டா இருந்தது. நான் இதை இழைச்சு கொண்டு டீச்சர்ட்ட காட்ட சொன்னா, சரி படியாத்தா இழைச்சிருக்கா நீ சொல்லி சொன்னேன். இது வரைக்கும் நான் பயிற்சிக்கு வந்தா நீ வருவியாண்டு நான் சொன்னோம். நான் வருவேன். நான் பணோலே குறுத்த வெட்டி மட்டும் தான் நாக்கிட்ட காசு கொடுத்து வாங்குறேன். நான் அது யாருக்கிட்டையும் சொன்னா வெட்டி தருவாங்க. அதை கொடுத்து நான் ஓலை வாழ்ந்து கொண்டு சாயமெல்லாம் போட்டுக்கிட்டு நான் இழைச்சேன். நான் அவங்கள்ட்ட இழைக்க, சரி இது வடிவாத்தாரிக்கு நீ உனக்கு பயிற்சி தர தேவையில்லைன்னு சொல்லி அந்த டீச்சராகவே சொன்னவே. அதுக்கு பிறகுதான் இவங்க சொன்னவங்க, சரி நீ இப்போ பழகுன, நீ இப்படி சொல்கிறா டீச்சர், பிரச்சனை இல்லை, நீ பொட்டி இழன்ட்டு சொன்னாங்க. இழைச்சேன் நான் 1 மணி வரங்க பகல் இன்னரமெல்லாம் நான் இழைப்பேன். 6 வந்தாலும் சரி அவங்களும் போக மாட்டேன். வீட்டு வேலை கூட நான் செய்ய மாட்டேன். இந்த பணங்களை பொட்டிக்காக இருந்தேன் நான். இழைச்சேன் நான். இழைச்சி வடிவா எல்லாருமே வந்து கரண்ட்லாம் இழைப்பாங்க. கரண்ட் வெளிச்சத்தை வச்சு இழைப்பாங்க. நான் கரண்ட் வெளிச்சம் இல்லானது 1 மணி வரங்காட்டி நித்திர முழிச்சு நான் இழைச்சேன். அப்படி இருந்து நான் கொடுத்து கூட எனக்கு எடுக்கல. டிஎஸ்எஃப்ஸாலாம் ஒரு சார் வந்து எடுத்து இருந்தவர் அந்த பொட்டி. ஆனா அவர் இப்ப அது தேவையில்லைன்னு சொல்லி அவர் என்கிட்ட மோத்துல சொல்லல. வீடு கரண்ட் இல்லையா? இல்ல கரண்ட் இல்ல. இப்ப கரண்ட் இல்ல. இப்ப கரண்ட் இல்ல எனக்கு. ஐயோ, விளக்கு தான் வைக்கிறீங்க? விளக்கு வைக்கிறதுக்கு எங்களை லாம்னா வாங்க காசு இல்ல. அதனால வெளிச்சம் அந்த சின்ன சோலாப் தான் வெயில வச்சு தான் வைக்கிறோம் நாங்க. அதான் வெளிச்சம் வேற லாம்னா வாங்கல, எங்கள்கிட்ட காசு இல்ல. இப்ப கொல்லிக்கட்டும் வியாபாரம் போகுது இல்லை எல்லாரும். நீ கொல்லி எடுக்க போறது எனக்கா? இந்த இப்படி எடுத்து வர்றீங்க? இப்படி மடுப்போம். இதோட கொஞ்சம் பெருசா கட்டையா மடுப்போம். நாங்க கேட்கறவங்க கொல்லி எடுப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்கி பண்ணிக்கிறேன் உங்களோட வீட்டு சூழ்நிலை என்னன்னு சொல்லிட்டு. டாய்லெட் வசதி எல்லாம் இருக்கா? டாய்லெட் இல்லை எங்களுக்கு. எங்க பக்கத்து வீட்டுக்கு தான் போகணும். ஓகே, டாய்லெட் இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை. அடுத்த வீட்டில் வந்து ஆம்பளை துணை வந்து யாருமே இல்லை. எல்லாம் வந்து பெண்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. சரியான ஒரு வறுமை கோட்டுக்களை வாழ்கிறாங்க. அக்காவுக்குள்ளே நிறைய திறமை இருக்குது. அதாவது இந்த பனையோலைகளை வைத்து கைத்தொழில் செய்யக்கூடிய, இந்த உபகரணங்கள் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதை கொண்டு போக்கில் வந்து அவங்க வந்து முகத்தில் எறிஞ்சு சொன்னவங்களாம் வந்து இது ஒன்றால் முடியாது, நீ செய்யான்னு சொல்லிட்டு அக்கா வந்து ஒரு அன்மோட்டிவ் பண்ணி வந்து அவள் செய்ய விடாமல் ஆகியிருக்காங்க. நீங்கள் செய்யுங்கக்கா, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். சரியோ? உங்களால் முடியும் தானே? ஓகே, நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். எங்களோட மக்கள் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒன்றையும் வந்து யோசிக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு, நீங்கள் யாராவது உதவி செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய தொலைபேசி இலக்கம் ஏற்கனவே வந்து ஸ்க்ரீனில் போட்டிருக்கோம். என்ன 070 16 55 595 அப்படின்ற இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்களோட பேங்க் டீட்டெயில் இருந்து இவங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து நாங்கள் தருவோம். நீங்கள் ஃபோன் நம்பரில் வந்து உங்களை நீங்கள் அடித்து கழிச்சிட்டு இந்த டீட்டெயில், இந்த பேங்க் டீட்டெயில் அனுப்பிச்சு தந்த இந்த பேங்க் டீட்டெயில் வந்து உங்களோட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவுபடட்டும் எனக்கா. அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான காசு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை வந்து அனுப்பி போட்டு நீங்கள் எனக்கு ரிசிப்ட் அனுப்புங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட இந்த வேலையெல்லாம் செய்கிறேன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு 6 லட்சத்துக்கிட்ட தேவைப்படும். எனக்கு தெரிஞ்சு 5 லட்சம் 6 லட்சம் தேவைப்படும். இந்த வீடை வந்து திருத்துறதுக்கு, அடுத்த டாய்லெட் வசதி, தண்ணி வசதி, கரண்ட் வந்து எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ரூபா காசு வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதை தாண்டி உங்களுக்கு தொழில் முயற்சிக்கும் நேரடியாக காய்ச்சி நீங்கள் செய்யக்கூடிய ஆக்களும் வந்து செய்யலாம். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்க. எல்லா டீட்டெயிலும் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக தரேன். இண்டையிலிருந்து வந்து எங்களோட இந்த சேவை வந்து 100க்கு 1000 வீதம் வந்து திறம்பட இருக்கணும். நிறைய பேருக்கு உதவி போய் சேரணும் அப்படின்றதுல வந்து நாங்கள் குறிப்பாக வந்து நாங்கள் அதில் ஒரு என்னோடது ஒரு மெயினாக வச்சுருக்கோம். என்ன எங்களோட வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு நாங்கள் ஆட்கள் போட்டு நாங்கள் செய்கிறோம். நாங்களும் எங்களை முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்து எங்களோட தொழில் நாங்கள் வளர்த்துக்கொள்ளும். நாங்கள் இப்போ களமிறங்கினபடியால் வந்து மக்களுக்கு சரியான வழியில் சரியான விதத்தில் அந்த உதவி போய் சேரணுமன்றதில் வந்து நாங்கள் 100க்கு 1000 வீதம் வந்து நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடியங்க ஃபேஸ்புக்கில்
யூடியூப்பில் நீங்கள் பார்க்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக என்ன தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அக்காவினுடைய டீட்டெயில் வந்து நேரடியாக தரம். நேரடியாக வந்து அக்காவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி வந்து செய்யுங்க. வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை சந்தித்து நிறைய கஷ்டங்களை அனுபவித்து வயிற்றில் பிள்ளையை கொடுத்துட்டு கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டார். இது வரைக்கும் அவர் எங்கே இருக்கிறான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம். இவங்களோட சகோதரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனநலம் பாதிக்கப்பட்டால், அம்மாவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் தனிமையில் இருக்கிறாங்க. அடுத்த படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸோ ஒழுங்கான சாப்பாடு இல்லை, மலசலம் இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, சரியான ஒரு கஷ்டத்து மத்தியில் வந்து வாழ்கிறாங்க. இந்த காலத்துலேயும் வந்து இப்படிப்பட்ட வரம் இருக்கா அப்படின்றதுக்கு வந்து சிறந்த ஒரு உதாரணம் வந்து இவங்க வந்து இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வறுமையை ஒழிப்போம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து கொடுப்போம். நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான உதவி செய்யுங்க. டீட்டெயில் எல்லாமே வந்து நாங்கள் தரோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.